வணக்கம். சிறுகடிக்க சீரியலில் அடுத்த வாரங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோமுங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியல. மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியல ரோகிணி அப்படிங்கிறாங்க. இங்கே 10 போடுறாங்க. அப்படியுமே இங்கே குளிர் கேட்கல. கேட்டோன்னா சரி ரைட்டு நம்ம காஃபி போட்டால் கொடுப்போம், கஷாயம் வச்சா கொடுப்போம்னு சொல்லிட்டு அடுப்பங்கரைக்கு வராங்க. கஷாயம் காய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிட்ருக்க, யாருக்காக பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது மனோஜுக்கு உடம்பு சரியில்லை ஆண்டி அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் கண்ணா என்னடா ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா தெரியலம்மா, ரோகிணிகிட்ட பேசாமையே இருக்கணும்ல, அதனால் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னோன்னா டபார்னு பலார்னு வாங்குதாங்க. அப்போ என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மாவா, உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போகணும், ரோகிணிகிட்ட பேசாமல் இருக்கும் இப்படி ஆகிட்டா, டேய் நீ சொல்லுதான் கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணிக்கும் உனக்கும் எவ்வித சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரோகிணி ஒட்டு கேட்குறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, ஒரு பணக்கார பிள்ளையை பார்த்து உனக்கு மறுபடியும் கல்யாணம் முடிச்சு வச்சா தான் உன் வாழ்க்கை சரியாகவும் நான் நினச்சிட்ருக்கேன். நீ இந்த ரோகிணி நினச்சிட்ருக்க. ரோகிணியை உடனே வீட்டை விட்டு அனுப்புனா உங்கள் பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, சரிதானா? ஏதாவது ஒரு வசமான காரணத்தை சொல்லி இந்த ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லி தான் நான் காரணம் பார்த்துட்ருக்கேன். இந்த மீனா ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்ததுனாலே என்னால் பொறுத்துக்க முடியல. ஆனால் இந்த ரோகிணி ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்துட்டும் கூட எனக்கு கரெக்டாக 1000 பொய் சொல்லியிருக்கா, உங்ககிட்டையும் சொல்லியிருக்கா. இப்பேற்பட்டவளை இந்த வீட்டில் நம்ம நிரந்தரமாக வைக்கக்கூடாது. அவளை நீ உன் மனசுலேருந்து என்ன செய்யணும், தூக்கி வீசணும். அப்படின்னா தான் சரியாக வரும் அப்படிங்கிறத. புரியுதா உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே புரியுதுமா அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு ஒரு வசதியான வீட்டில் பொண்ணை தான் நான் பார்ப்பேன். வாட்டி இந்த பார்வதி பேச்சை கேட்டு நான் வம்பா போயிட்டேன் அப்படிங்கும்போது, அம்மா அடுத்த பார்க்குற பொண்ணையாவது சூப்பர் பொண்ணாக பாருங்கம்மா, வசதியான பொண்ணாக பாருங்கள், அழகாக இல்லாட்டிலும் பரவாயில்லை அப்படிங்கும்போது, டேய் மனோஜ், அழகாகவும் பார்ப்பேன், பெரிய பணக்காரியாகவும் பார்ப்பேன். நீ இந்த ராஜேஸ்வரி மோளை பார்த்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பிள்ளை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளையை எப்படியாவது பேசி ஒழுங்கு பண்ணிடுவேன். ராஜேஸ்வரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கும். அந்த பிள்ளைக்கும் ஏதோ நல்லா படிச்சிருக்கு போலுக்கு. ஆனால் 2ஆம் தரம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லுவாள். நான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டுதேன். ஆனால் இந்த ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்டா. நீ எனக்கு ரோகிணிகிட்ட பேசாமல் இருக்க போய் தான் இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காத. அவள் வெண்ணி அதை உனக்கு வச்சுக்கிட்டு இருக்கா. நான் கிளம்புதேன், நீ நாசுக்காக பேசி இப்போதைக்கு இரு. என்ன உனக்கு கொஞ்சம் முடியலன்னா சொல்லி நான் ஆஸ்பத்திரி கூட்டி போகிறேன் அப்படிங்கும்போது, சரிம்மா இப்போ நான் அவங்க கூட ஆஸ்பத்திரி வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. எங்கள் ரோகிணி எத்தாப்பில் ஒன்றும் கேட்காத மாதிரி வராங்க. உடனே ரோகிணி நான் அம்மா கூட ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, சரி மனோஜ் அப்படின்ட்டாங்க. என்ன இப்போ சரின்ட்டா நானும் வரேன்னு சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரோகிணி வீட்டுக்குள்ளே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இந்த ஆண்டி அப்படியே மாறிட்டாங்களே. மனோஜும் என் மேலே பாசம் வச்சுருப்பான்னு பார்த்தா மனோஜும் சும்மா பேருக்கு தான் பேசுகிறானா. இனிமேல் மனோஜை பாசமாக நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா சரியே வராது. நம்ம வேறு மாதிரி தான் அதுக்கு பிளான் பண்ணி தான் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். என்னையே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நிறைய காரணங்களை தேடுதாங்க இந்த ஆண்டி. தன்னோட ஃப்ரெண்டோட மகளை மனோஜுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்காங்களா? போகிற பக்கம் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசி இது பண்ணிடுவாங்களா? மனோஜை பற்றி என்னத்தையாவது கேவலமாக அங்கே போய் சொல்லணுமே அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது, நேராக ராஜேஸ்வரி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போய் மனோஜை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுதாங்க. மனோஜுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது ஆண்டி. அவர் பிஸ்னஸுக்கே லாய்க்கு இல்லை. நான் தான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ உங்கள் அம்மா நான் வசதியான வீட்டிலேருந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை அந்த ஆஃபீஸுக்கு போட மாட்டுறாங்க. நீங்களாக சொல்கிற மாதிரி சொல்லி என்னை அங்கே போக வைங்க ஆண்டி. மனோஜுக்கு கொஞ்சம் கூட அந்த படித்ததுக்குள்ள அறிவு இல்லை அப்படிங்கும்போது, அப்படியா சொல்கிறோமா, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி நம்ம போட்ட பிளான் ஓரளவு ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான். ஏன்னா மனோஜை பற்றி இவங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரியும். மனோஜுக்கு பொண்ணை கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆண்டி பொண்ணை கேட்டாலும் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுதாங்க. இங்கே ராஜேஸ்வரிக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்னு விஜயா நினச்சிட்டு இருக்கும்போது ராஜேஸ்வரியை கூப்பிடுதாங்க விஜயாவை. என்ன விஜயா, எப்படி இருக்க? உன் வீட்டில் உன் மூத்த மருமக பணக்காரிலேருந்து தெரிஞ்சு ரொம்ப கோவப்பட்டியே, என்ன ஆச்சு? உன் மகனும் மருமகனும் பேச ஆரம்பிச்சிட்டாவளா? எப்படி தொழிலை சேர்ந்தான் பண்ணுதாவளா அப்படிங்கும்போது, அது எப்படி சேர விடுவேன்? அவன் என் பையனையும் என் குடும்பத்தையும் ஏமாத்தின கல்யாணம் முடிச்சிருக்கா. அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து என் பையனை கல்யாணம் வைக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, அது எப்படி முடியும்?
2 பேரும் ஒன்றா இருக்காவல அப்படிங்கும்போது, என்ன ஒன்றா இருக்காவா? ஏ மனோஜை ஏமாற்றிருக்கா. அப்படி இருக்கும்போது நான் தான் பிரித்து விடுவேனே அப்படிங்கும்போது, சரி சரி என்னமோ பண்ணு. மனோஜ் வந்து தொழில் பண்ணுறதுக்கு ரோகிணி இல்லைன்னா சரி வராது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்கலாம் சொல்லுதாங்க, அந்த கடையை வந்து அந்த பிள்ளையும் மனோஜ் நடத்தும் போது நல்லா போச்சு. இப்போ சரியாகவே நடத்த மாட்டேங்காங்க, வைக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இது எல்லாமே ரோகிணி கிளப்பி விடுறது தான் அப்படின்னு. ஓ, ரோகிணி தான் வந்து கிளப்பி விடுதாளா? அதான் இங்கே வந்து சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இது நம்ம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு, சரி சரி நான் சும்மா தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ராஜேஸ்வரி இரு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு, வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லி பார்வதியை கூப்பிட்டு போகிறாங்க. போகும்போதே பழம் தட்டு தாம்பழம்லாம் கொண்டு போகிறாங்க. அதை பார்த்து பார்வதி, என்ன உன் ஃப்ரெண்டை தானே பார்க்க போகிறேன், எதுக்கு தாம்பழத்தை வாங்கிட்டு போகிற, இல்லை பழங்கள்லாம் கொண்டு வரேன் அப்படிங்கும்போது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெத்தலை பாக்கு தாங்க அப்படின்னு சொல்லி வெத்தலை பாக்கு வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் சீனிக்காரம் அப்படின்னு ஒன்று வேகமாக வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நேராக அங்கே ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி அந்த தாம்பழத்தை வாங்கிக்க அப்படின்ட்டு பழத்தோடு கொடுக்காங்க. என்ன விஜயா, வரும்போதெல்லாம் வெறுங்கையை தான் ஆடிட்டு வருவேன், இப்போ நான் பழத்தோடு வந்திருக்கேன், என்ன கதை அப்படிங்கிறாங்க. இதை வாங்கு முதல்ல அப்படிங்கிறாங்க. வாங்கிடுறாங்க. எனக்கு உன் மகளை வந்து என் பையனுக்கு பொண்ணு கொடு அப்படிங்கும்போது, ஏய் உனக்கு தான் 3 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு யாருக்கு பொண்ணு கேட்க அப்படிங்கும்போது, வேறு யாருக்கு, மனோஜுக்கு தான் அப்படிங்கும்போது, என்ன நினச்சிட்ருக்க, மனோஜ் பொஞ்சாதி இருக்காளா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அவளை நான் அனுப்பிடுவேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, எப்போனாலும் இந்த வீட்டுக்கு வாப்போ, மனோஜ் மேலே என் பொண்ணுக்கோ எனக்கோ பெரிய அபிப்பிராயம் இல்லை. அந்த வீட்டிலே அதிகம் படித்தது மனோஜ் நீ சொன்னாலும் கூட அதுக்கேற்ற நடவடிக்கை இல்லை. மனோஜ் அளவுக்கு யாராவது படிச்சிருப்பாங்கன்னா தொழில் எங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் மனோஜ் வந்து இன்னும் அந்த கடையை வந்து லாபத்துக்கே கொண்டு வர முடியாமல் ரொம்ப நாளாக முழிச்சிட்ருக்காரு. தப்பி தவறி அவருக்கு ஒரு டீலர்ஷிப் கிடச்சிச்சு, அதே கேன்சல் ஆயிருன்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன, என் மச்சின ஒரு ஆள் சப் டீலராக அவன் பையன்கிட்ட தான் வாங்குவாங்க உங்களுக்கு, அவர்கிட்ட தான் போகணும்னு வைக்கணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு அவரை பற்றி ஓரளவு நல்லாவே தெரியும். அதனால் மனோஜுக்கெலாம் நீங்கள் பொண்ணு கேட்காத. என் பொண்ணுக்கு வந்து பெரிய ஒரு அரசியல்வாதி வீட்டில் பேசியிருக்கேன். பையன் வந்து பெரிய ஆஸ்பத்திரி வச்சுருக்கான், பெரிய டாக்டரு, என்ன அவனுக்கு தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை என் பையன் நிறைய படிச்சிருக்கேன், என் பையனுக்கு பொண்ணு கொடு அப்படிங்கும்போது, இங்கே பாரு விஜயா, நீ வந்து என் ஃப்ரெண்டு, என்னைக்கு நாள் வீட்டுக்கு வாப்போ, உனக்கு ஆத்திரவு செலவு பண்ணணும், அது சரி எனக்கு ஒரு 50,000 வேணும், 1,00,000 வேணும்னு உடனே கேளு, நீ எப்பவும் திருப்பி தரையே தரலையே அது வேறு விஷயம், ஆனால் வந்து பொண்ணுன்னு கேட்காத அப்படிங்கிறாங்க. நான் உன்னை நம்பி வந்தேன் அப்படிங்கும்போது, இங்கே பாரு அந்த பிள்ளையும் உன் மகனும் ஒரே வீட்டில் இருக்காவா, 2 பேரும் சந்தோஷமாக இருக்காவா அப்படிங்கும்போது, இல்லை பேசவே மாட்டாவா அப்படிங்கும்போது, உனக்கு தெரியும், உன் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தெரியும், வெளி ஆட்களுக்கு தெரியாதுல்ல, கூடயே இருந்தால் யாருமே நினைக்க மாட்டாவா, பொண்ணு தர மாட்டாவா, ஒன்று அந்த பிள்ளை தூர போயிருக்கணும், இல்லை பேப்பரில் கையெழுத்து போட்டு தந்துட்டு அது எங்கேயாவது கிளம்பியிருக்கணும், எதுக்கும் வழி இல்லாமல் எப்படி தருவாவா, நான் உன் ஃப்ரெண்டு தான், உன் பையனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறதுக்கு அவங்கள கொடுக்க சொல்லலாம்னு பார்த்தா, உன் பையனை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை, அபிப்பிராயம் வருது இடத்துல கேளு விஜயா அப்படின்னோடனே, விஜயா உடனே பார்வதி நம்ம கிளம்பலாம், இனிமேல் விட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே ராஜேஸ்வரி நினைக்காங்க, நீ போனால் போயிட்டு பார்க்கான்னு என் பொண்ணு வாழ்க்கையை நான் பார்க்கணும், உன் பையன் வாழ்க்கையை பெரிய பணக்காரியை கட்டி கொடுக்கணும்னு நினைக்கேன், நான் மட்டும் என் பிள்ளையை நான் கஷ்டப்பட விட நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்காங்க. உடனே விஜய் அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க. என்ன இப்போ வீட்டுக்கு வந்தது தானே தப்பு, வேறு வீட்டில் பொண்ணு கட்டிருக்கணும் அப்படிங்கும்போது, அதை சொல்லலை, புருஷன் முன்னாடி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க. மனோஜ் கூட வணக்கம் எல்லோரும் வாழ்க்கையால் தான் வந்து காய்ச்சல் வருதுன்னு நினைக்கிறதாக நீ சொன்னேன். இப்படி இருக்கும்போது அவங்க நல்லாவே வாழட்டுமே விஜய், ஏன் நீ போட்டு இது பண்ணிகிட்ருக்க, பணம்னுட்டு இருக்க. மீனா ஒன்றுமே இல்லாத வீட்டிலேருந்து வந்தாலும் அவளும் பொருள் உருவாக்கலையா, ஏன் பிஸ்னஸ் பண்ணலையா, இன்றைக்கி எவ்வளோ பேர் பெருமையாக மீனாவை சொல்கிறாங்க, உங்கள் மருமக ரொம்ப அழகாக பூ கட்டி கொடுக்குறாங்க, அது போக டெக்கரேஷன் வேலையில் பிச்சு கடத்துதாங்க, அவங்கள மாதிரி ஒரு ஆள் இல்லை, சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக யாரும் பண்ண முடியாது, பண்ண மாட்டுறாங்க, லாபம் கம்மியாக கிடைச்சா கூட ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி உனக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, போகிற இடத்துல பூரா வாழ்த்துறாங்க. மீனாவோட மாமியாராக நீங்கள் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்காங்க. இப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த பணம்னுட்டு இருக்க, விடு. ரோஹிணிட்டு நல்ல தொழில் இருக்குது விஜய், நான் சொல்லுதுன்னு நீ தப்பாக நினைக்காத. அந்த பிள்ளைக்கு சொந்தமாக நீ பார்லர் வச்சு கொடுத்து அவளை டிஸ்டர்பே பண்ணலன்னு வச்சுக்கோ, அவள் மனோஜுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருப்பாள், இதுதான் உள்ளது.
மாதத்துக்கு 3, 4 கல்யாண ஆர்டர் வாங்கினாலே பெரிய லெவலில் பண்ணலாம். ஆனால் பார்லர்னு வைக்கும்போது ரொம்ப அனுபவம் இருக்குது அந்த ரோகிணிக்கு. கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவா. முன்னாடி உன் மருமகளா ஆக்கணும் அப்படிங்கிற பேராசையில் உன் வீட்டு பத்திரத்தை வச்சு நீ பார்லர் வச்சு கொடுத்த. அவள் நல்லாவே நடத்தினான். திடீர்னு வந்து நீ வீட்டு பத்திரத்தை திருப்பணும் அப்படின்னு அந்த ஃபைனான்சியர் நெருக்கடி பண்ணும்போது நீ உங்கள் அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வாங்கும்போது அவள் என்ன செய்வா? அப்பான்னு ஒரு ஆள் இல்லை, பணம்னு ஒன்று இல்லை. அப்போ அந்த பார்லர் விற்று அந்த பணத்தை கொடுத்துட்டா. இதான் நடந்திருக்கு. பணம் வேற எங்கேயும் போலையே. அப்படி இருக்கும்போது ரோஹிணி நல்லாவே நடத்துகிறா பார்லரு. நீ பேசாமல் ஒன்று செய் விஜயா. மனோஜை நல்ல நிலைமைக்கு ஆக்கணும், சப்போர்ட் வேணும் அப்படின்னா ரோஹிணிக்கு ஒரு தொழில் வச்சு கொடு. அவன் நல்லா சம்பாதிப்பான். மாதம் எப்படினாலும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு அவள் பண்ணிடுவான். அப்போ ஒரு 1/2 லட்சம் அவன் செலவுக்கே போனாலும் 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு மேலே மனோஜுக்கு உதவி பண்ணுவான். அப்போ மனோஜுக்கு இந்த கடன் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக கடனையும் அடைச்சிருவான். தொழிலும் நல்ல மாதிரி போகும். இப்போ அந்த பிள்ளைக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டேன். இந்த கிடைக்கும் கல்யாண ஆர்டர் பெரிய பெரிய ஆர்டர் தான் போகணுமுங்க. அப்போ அதுக்கும் செலவுக்கு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கும். நீனும் மனோஜுக்கு வேறு பிள்ளையை பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும் வைக்கணுன்ட்டு கிடக்க, அது லாய்க்கப்படாது, புரிஞ்சுக்கோ அப்படிங்கும்போது இல்லை பார்வதி உன் சொல்லலாம் நான் கேட்க மாட்டேன், நான் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு மேலே உன் இஷ்டம், நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி கதைக்கு நான் உன் ஃப்ரெண்டை தானே நீ கூப்பிடாது அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே விஜயா நேராக ஒரு கல்யாண புரோக்கரை போய் பார்க்காங்க. இது என் பையன் மனோஜ், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கள், அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த புரோக்கர் வந்து பார்வதிக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இப்போ பார்வதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே வந்து அந்த பையனுக்கு கல்யாணம் ஆச்சு வச்சுன்னு சொல்கிறாங்க, என்னம்மா கதை அப்படிங்கும்போது, ஆமாங்க அவனுக்கு வேறு பொண்ணு பார்த்துடாதியே, என் அம்மா வந்து பெரிய பணக்காரியை கட்டி வைக்கணும்னு நினைக்கா, அந்த பிள்ளைகிட்ட ஒரு பேப்பரில் எதுலேயும் வாங்கலை, இவளா சும்மையாவது பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் பெரிய பணக்காரியா அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா பேராசியில், நீங்கள் அப்படி பண்ணி நீங்கள் மாட்டிக்கிட்டாதங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நான் தான் உங்கள்கிட்ட கேட்கேன், ஏற்கனவே கல்யாணம் ஒரு கேள்விப்பட்டேன்னு சொல்லி மனசில் பட்டுச்சு, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்வதி நினைக்கிறாங்க, இனிமேலும் வந்து நம்ம ரோஹிணிகிட்ட சொல்லாமல் இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. எங்கம்மா இருக்க அப்படிங்கும்போது, ஆகா எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டாங்களான்னு திரும்பி பார்க்காங்க. சொல்லுங்கள் ஆண்டி, நான் ஒரு பார்லர் வெளியே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உன் வாழ்க்கையை வம்பாக்கக்கூடிய முயற்சியில் உங்கள் அத்தை இறங்குறா, மனோஜுக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கான், அவன்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு, நான் சொல்லணும்னு சொல்ல வேண்டாமா, நீ எப்படியாவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க, அது போக மனோஜ்கிட்ட எப்படியாவது நல்ல மாதிரி பேசி வாழ பாருவான். உன் மாமியாருக்கு உன்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நாசுக்காக உன்னை வீட்டு விட்டுருந்து அனுப்பணும், அது போக ஒரு நல்ல வசதியான பொண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட் ராஜேஸ்வரில் வீட்டில் பொண்ணு கேட்டா, மனோஜை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் பொழுது வேண்டான்ட்டாவா, இப்போ ஒரு கல்யாண புரோக்கர்கிட்ட கொண்டு ஃபோட்டோவை கொடுத்து இது பண்ணியிருக்கா. அந்த புரோக்கர் எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் பார்க்காதங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் விஜயாவுக்கு ஏகப்பட்ட புரோக்கர் தெரியும், அதனால் வந்து நிறைய புரோக்கரை பார்த்து நிறைய புரோக்கர்கிட்ட ஃபோட்டோ கொடுப்பா, ஏன்னா கையில் 5-6 ஃபோட்டோ வச்சுருந்தா அப்படிங்கும்போது, அப்படியே ஆண்டி அப்படிங்கும்போது, ஆமாம் நீ அதில் கொஞ்சம் தெளிவாக இருமா அப்படிங்கும்போது, சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ரோஹிணி அப்படியே அழுகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா என்னம்மா ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சரி ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. முகம்தான் சொல்லுதம்மா என்னாச்சு அப்படிங்கிற, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நான் வசதியில் இல்லை, என் மாமியாருக்கு நான் பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, மனோஜுக்கு வேறு பொண்ணு பார்க்க ஒவ்வொரு புரோக்கர்ட்டையாக போய் ஃபோட்டோவை கொடுக்காங்கண்ணா, அதான் அவங்க ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, எப்படியாவது நிறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எனக்கு என்ன பண்ணனே தெரிலம்மா அப்படிங்கும்போது, இனிமையும் பார்த்துட்ருக்காடி, உன்னை பற்றி எல்லா உண்மையும் சொல்லி என் கூட வாழ விருப்பம்னா வாழுங்க மனோஜ், இல்லைன்னா நான் என் பையனை வளர்த்துட்டு நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிடு, இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு ரொம்ப சங்கடம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா ஏன் நான் வேறு மாதிரி டீல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா முருகனை வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிறப்பிட்டு பயங்கர பொண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னடி பொண்ணு மாதிரி பிறப்பிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கும்போது, என்னடி நீ யாரோ குறுக்க வந்த மாதிரி நீ குறுக்க வந்துட்டீடி, நீ கிளம்புடி அப்படிங்கிறாங்க. எதுக்குடி உங்கள் வீட்டுக்கு வந்தால் இருக்கக்கூடாதா அப்படிங்கும்போது, இல்லை என் வருங்கால கணவர் வராரு முருகன், அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள், அதனால் நாங்கள் வெளில கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ தானடி பிறந்தநாள்னு சொன்னேன் அப்படிங்கும்போது, இல்லை அவர் வந்து என்கிட்ட லவ்வை சொல்லுறதுக்கு அப்படி சொல்லியிருக்காரு, உண்மையான பிறந்தநாள் இன்றைக்கி தானே, நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அவர் வரது வரைக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்லு சீக்கிரம் பேசு அப்படிங்கிறாங்க. உடனே சரி நீ ரொம்ப பரபரப்பாக இருக்க, நான் கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ரோஹிணி வந்து தான் கூட வேலை பார்க்க ஒரு பார்லர் பொண்ணை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. இன்றைக்கி நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், உடம்பு முடியல, தான் வீட்டில் தான் நீங்கள் ஃபோன் பண்ணணும் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு உதவி பண்ணு, உனக்கு நான் எவ்வளோ காசுனாலும் தரேன் அப்படிங்கும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு நீ வந்து ஒரு எஸ்எம்எஸ் பண்ணு அப்படிங்கும்போது, என்ன மேடம் உங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ண சொல்லுறீங்க அப்படிங்கும்போது, நான் சொல்லது மட்டும் சொல்லி, இன்றைக்கி நிலைமையில் நீ ஒரு கல்யாணம் முடியாத பிள்ளை, பெரிய பணக்கார பிள்ளை, இப்படி மாதிரி நீ வந்து உன்னை காட்டிக்கிற. நான் அதில் சூப்பர் ஃபோட்டோ வச்சுருந்தேன் ஐடியில், அதை நீ என்ன செய்ய மனோஜுக்கு அனுப்புத. ஹாய் அப்படி இப்படின்னு அனுப்புனேன், பெரிய பணக்காரி, நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன்னு தெரியும், நான் உங்களை விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு அனுப்பும்போது அவர் பதிலுக்கு எப்படி அனுப்பாருன்னு பார்த்துக்கிட்டு ஒரு 2-3 நாள் அப்படியே நீ வந்து அவரை ரொம்ப விரும்புகிற மாதிரி அனுப்பு, ஃபோன் பேசாத எஸ்எம்எஸ்லேயே பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. 2-3 நாளாக வந்து அனுப்புதாங்க மனோஜுக்கு. மனோஜும் பணக்கார பொண்ணு சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எஸ்எம்எஸ் பண்ணுறது வைக்கிறது, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஃபோட்டோ அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு பயங்கரமாக வந்து பேசுகிறாரு எஸ்எம்எஸ்லேயே. இந்த பொண்ணும் பேசுது. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுக்குது, ஃபோன்லேயும் மணிக்கணக்கில் பேசுகிறாங்க. உடனே ரோஹின்ட்டு சொல்லுவாங்க, மேடம் அவர் மணிக்கணக்கில் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கும்போது, சரி ரைட்டு, இன்னமும் வந்து ஃபோனை நீங்கள் வந்து பிளாக் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. பிளாக் பண்ணிடுறாங்க. பிளாக் பண்ணிவிட்டு ரோகிணி அந்த பொண்ணு பேரில் ஒரு கடுதாசி எழுதுன மாதிரி கடுதாசி எழுதி வீட்டுக்கு அனுப்புதாங்க. இதெல்லாம் வச்சு அந்த ஃபோனில் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பாங்கள்ல, பிடிச்சிருக்கு வச்சுருக்கு, நீ அழகாக இருக்க வைக்க, அவன் கூட வாழ விரும்புகிறேன், உன்னை நேரில் சந்திக்க விரும்புகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போகிறாங்க. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க. எடுத்து அவங்களுக்கு ஃபேவராக இருக்கிறத மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து அதில் அழிச்சிடுறாங்க. அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு பேப்பரில் வச்சு கடுதாசியோடு சேர்த்து முத்துக்கு அனுப்புதாங்க. ஏன்னா வந்து முத்துக்கு அனுப்புனா தான் இது பயங்கரமாகும் அப்படின்னு சொல்லி முத்து பேரில் அனுப்புதாங்க. முத்துக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தபால்காரர் வந்து கொடுத்தாரு. அதை வாங்கி கிழிச்சு பார்த்துட்டு எனக்கு யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லி குழச்சி பார்க்கும்போது அரண்டுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, அந்த மாதிரி மனோஜ் நானும் விரும்புதோம், என்கிட்ட பழகிட்டார், பழகினோன்னு நாங்கள் ரொம்ப இதாக இருந்துட்டோம், இப்போ நான் புள்ளுண்டாயிருக்கேன், அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன கல்யாணம் முடிக்க மாட்டேக்காரு, நீங்கள் வந்து இந்த வீட்டில் கொஞ்சம் வலுவான ஆள் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் பழகும்போது என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் ரொம்ப கோவப்படுவி வைப்பியே, இந்த வீட்டில் உங்கள் சொல்ல தான் உங்கள் அப்பா கேட்பாவா வைப்பாவன்ட்டு, உங்கள் அம்மா மட்டும் தான் உங்கள் பேச்சை கேட்காதுன்ட்டு, அதனால் நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை எப்படியா நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே முத்துக்கு பயங்கர ஷாக்கேப்பா, இது பாருப்பா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைகிட்ட கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலை அதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. மனோஜை பார்த்து முறைக்காரு. என்னங்க நீங்கள் முத்துக்கு ஒரு கடுதாசி இருந்திருக்கு, அதை படிச்சுட்டு மனோஜை முறைக்கிங்க அப்படின்னு சொல்லி லெட்டரை வாங்கி விஜயா பார்க்காங்க. அந்த ஆளை மனோஜை போட்டு வலுன்னு வலுக்காங்க. என்னம்மா எதுக்குமா என் மேலே வைக்கீங்க, என்னம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணி தான் எல்லாம் தெரியுமே. ரோஹிணி ஆண்டி, என்ன ஆண்டி ஆச்சு, நீங்கள் எதுக்கு மனோஜ் மேலே கை வைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னது ஆண்டி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் புரியலை, முத்துக்கு வந்திருக்க கடுதாசியை நீங்களும் படிச்சுப்பியா, எனக்கு ஏன் கோவப்படுதீங்க அப்படிங்கும்போது படித்து பார்த்துட்டு மனோஜ் பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுறாரு. எப்படி உடனே நடக்கலாமா வைக்கலாமா அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, வாசல்லேருந்து அனுப்பியிருக்கு, வாசல் நம்பர் தானே, அதில் தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது ரோஹிணி உளுந்தே மாதிரி வாங்கி பார்க்க, மனோஜ் என்ன மனோஜ் சொல்கிறீங்க, நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க, பதிலுக்கு அங்கேருந்து தான் வந்திருக்க, அப்போ நீங்கள் இது உண்மைங்கும் போது அது உண்மை தானே அப்படிங்க. இல்லை ரோஹிணி, நான் பேச மட்டும் தான் செஞ்சேன், வைக்க தான் செஞ்சேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த உள்ளுண்டா இருக்குதுன்னு சொல்லுது. நான் இது வீட்டுக்கு வந்தால் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. எப்படி வராது, இன்றைக்கி கடுதாசி முத்துக்கு வந்திருக்கு, இந்த முத்து இந்த வீட்டில் சவுண்டு பாருன்னு தெரிஞ்சாலும் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஸ்ருதி கேட்குறாங்க, மனோஜ் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு சரியாக பண்ண முடியலன்னு சொல்லி, சரி ரைட்டு கல்யாணமாக 2-3 பண்ணணும்னு நினச்சிங்களா அப்படிங்கும்போது ஸ்ருதி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காதுங்க அப்படிங்கும்போது ரவி சொல்கிறார், என்னடா தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம், வீட்டுக்கு ஒரு கடுதாசியே வந்திருக்கு அப்படிங்கும்போது விஜய் அப்போ தான் இது பண்ணாங்க. ஏங்க இந்த முத்து தாங்க யாரை வச்சோ ஏதோ கடுதாசி எழுதிக்கிட்டு மனோஜுக்கு ஏதாவது பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது, அத்தை அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் என் வீட்டுக்காரர் கிடையாது அப்படிங்கிற. ஆமாம், அவன் வீட்டுக்காரனை பற்றி எனக்கு தெரியும், மனோஜை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், இந்த வீட்டை எடுத்துக்கிடணும் நீ ஆகணும்னு நினச்சிட்டு எனக்கு தெரியும், அதுக்கு தானே மாடியில் ரூம் கட்டாமல் இந்த ஹாலிலே இருந்துக்கிட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம், உங்கள் விஷயம் பற்றி தெரியும் அப்படிங்கும்போது, ஆஹா இது வேறு மாதிரி சுற்றுதை, நம்ம தான் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. ஆண்டி நீங்கள் பேசுகிறதெல்லாம் வாஸ்தவம் தான், மனோஜ் நம்பர்லேருந்து போயிருக்கு, இதை நான் நம்புகிறேன், மனோஜ் இப்படி தான் பண்ணியிருக்காரு, என்னையை வந்து பணக்காரி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாமா பேசிட்டீங்க, அப்போ உங்கள் பையன் மட்டும் இப்படி பண்ணலாமா அப்படிங்கும்போது விஜயா திருதுன்னு முழிக்காங்க. சொல்லு விஜயா அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. உடனே விஜயா முழிச்சிட்டு இருக்கும்போது, எப்பா
நான் வந்து எஸ்எம்எஸ் தான் அனுப்புனேன், அதை நான் பழகலை வைக்கலங்கிறாங்க. டேய் வாய மூடுறா, ஒரு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்குது, இன்னொரு பிள்ளைக்கு எஸ்எம்எஸ் தான் அனுப்புகிறாங்க, எஸ்எம்எஸ் பண்ண ஏன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எப்பா நம்புங்கப்பா நான் பண்ணவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் முத்துக்கு கோவம் வந்துடுது. ஏலே இவ்வளவும் பண்ணிவிட்டு வந்து இல்லை இல்லைன்ட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கோசியை கொடுக்காரு. உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயா விட்றா அவன் என்னடா பண்ணுவான், வந்தவா சரி கிடையாது, அவளை வசதியானவனு கட்டினா இப்போ அவட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, அப்போ ஒன்றும் இல்லைன்னா அப்போ நான் இருக்கும்போது வேறு கல்யாணம் முடிக்க பார்ப்பாரா அப்படிங்கும்போது, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது, விஜயா என்ன பேசுகிற அப்படின்ட்டு நம்மளை வராங்க. இல்லைங்க இவன் வந்து அவள்கிட்ட சரியாக பேசுறதில்லை அப்படிங்கும்போது, விஜயா நீ தான் 2 பேரையும் பேசக்கூடாமல் ஆக்கி வச்சுருக்க, இப்படி ஆனது காரணம் நீனும் ஒரு காரணம் அப்படிங்கும்போது, இல்லைங்க மனோஜ் இப்படிலாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே முத்தும் ரவிக்கும் ரொம்ப சங்கடமாக தெரியுது. மனோஜும் நைஸாக எழுந்திரிச்சு கிளம்பிடுறாரு. ரோகிணி பின்னாடி போய் மனோஜ் நீங்கள் எப்படி எனக்கு துரோகம் பண்ணலான்னு சும்மையாவது நடிக்காங்க. ரோகிணி நான் பண்ணவே இல்லை, எஸ்எம்எஸ் தான் அனுப்புனேன், அது பணக்கார பொண்ணுன்னு நான் கொஞ்சம் இதாகிட்டேன், மற்றபடி நான் பழகலை வைக்கல, நீ நம்பு அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு எப்படியாவது பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ நம்புறல விடு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி மனசுல நினைக்காங்க லெட்டர் அனுப்பியாச்சு, அடுத்தாப்புல அந்த பிள்ளையை மட்டும் கொஞ்சம் மாடலாக பார்லர் வேலை ரெடி பண்ணி பயங்கர ராயலாக இருக்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு வர வச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நம்ம பண்ண பிளான் ரொம்ப சக்ஸஸ் ஆகிருச்சு, வீட்டில் எல்லாருமே நம்பிட்டாங்க, அது போக மனோஜின்னு வந்துட்டான், இன்னும் வந்து நம்ம பிளான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மேடம், பணம் கிடச்சிருமா மேடம் அப்படிங்கிறாங்க. அழகாக கிடைக்கும் அப்படிங்கும்போது அப்போ தான் இன்னொரு பிளான் பண்ணுறாங்க. இந்த கடை நம்மளுக்கு வருது மாதிரி வந்துட்டுனா மனோஜ் வந்து எப்படின்னாலும் நம்ம கைக்கு சரியாக வந்துடுவான். அப்போ இந்த கடையை அந்த பிள்ளையை வச்சு வேலைக்கு வாங்குற மாதிரி இருக்கணும். நான் இந்த வந்து மனோஜ் நீங்கி போகணுன்னா அந்த கடையை எழுதி வைங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தில் நடிக்கிற 4-5 பேரை போய் பார்க்காங்க. பார்த்துட்டு நான் அந்த பொண்ணை பார்லர் வேலை செஞ்சு சூப்பராக ரெடி பண்ணிடுவேன், நீங்கள் அவங்க சித்தப்பா பெரியப்பா ஐயான மாதிரி வந்துடணும்னு சொல்லி 4-5 பேர் ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. வச்சுட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே வராங்க கும்பலாக வந்து, அம்மா நீங்கள்லாம் யார் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நாங்கள் யார், உங்கள் சம்மந்தி தான் அப்படிங்கிறாங்க. சம்மந்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ் இந்த பிள்ளைகிட்ட பழகி புள்ளோண்டாயிருக்கு, அந்த பிள்ளை எனக்கு வந்து மவா, இவன் வந்து எனக்கு தம்பி சித்தப்பன் மாமன் மச்சன் அப்படின்னு எல்லோரையும் காமிக்காங்க. அந்த பிள்ளைய பார்த்துட்டு விஜயா முழிக்காங்க. என்னம்மா தேவையில்லாமல் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவர் கடதாசி அனுப்புகிறவங்கள அது உங்களுக்கு வந்துச்சுல்ல அவங்க வீட்டுக்கு, இப்போ தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து பார்க்காங்க. முத்துக்கு ஒன்றும் ஓடலை. மனோஜ் திருதுன்னு முடிக்கார், எனக்கு இந்த பிள்ளையை நான் பார்த்தது கூட கிடையாது, நான் எஸ்எம்எஸ் தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கும்போது, டேய் தேவையில்லாமல் பேசாத அப்படிங்கிறாரு ரவி. டேய் உண்மையிலே எனக்கு தெரியாதுடா அப்படிங்கும்போது, நீ இதை தான் ஒத்துக்கிட்ட அப்படின்னு முத்து சொல்கிறாரு. உடனே என் வீட்டிலலாம் சொல்கிறாங்க, பாருங்கள் என் மோவை அந்த வீட்டில் வாழணும், என்ன என் மோவில் கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படிங்கும்போது விஜயா கேட்குறாங்க, உங்கள் மோவை பணக்காரியா அப்படின்னு கேட்கும்போது, பணக்காரிலாம் இல்லை ஒன்றும் இல்லாததான் அப்படிங்குமா, அப்போனா கல்யாணம் முடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க விஜயா. பணக்காரினா கூட நம்ம கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் கேட்காங்க. இங்கே அண்ணாமலை பணக்காரி ஏழையோ அது வாய்ப்பு இல்லை சார், யாருனே பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, இருக்கும்போது எப்படி சார் அப்படிங்கும்போது, இல்லை அப்போ எப்படி பலவளம் வைக்கலாம் அப்படிங்கும்போது மனோஜ் வந்து, நான் வந்து எஸ்எம்எஸ் தான் அனுப்புனேன் அப்படின்னு. தம்பி தேவையில்லாமல் பேசாதீங்க, நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறோம், உங்களை தூக்கி உள்ளே வச்சா சரியாக வந்துடும் அப்படின்னு மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. சரி அப்படிலாம் பண்ணிடாதாங்க, என் பையனுக்கு ஒரு டீலர்ஷிப் இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிப்போம், பெரிய லெவலில் ஆயிரும், வேண்டாம், இப்போ தான் வந்து என் வீட்டில் ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு நினச்சிட்ருக்கோம், அப்படிலாம் பண்ண வேண்டாம் வைக்க வேண்டாங்கும்போது, அப்போ என்னம்மா என் பொண்ணு அப்படி அனுப்பிடுற சொல்லுதீங்களா, மோனதை நினச்சி வாழ்ந்துருக்காப்புல, இப்போ அந்த பிள்ளைக்கு செலவுக்கு என்ன தான் செய்யும், வருங்காலத்தில் என்ன தான் செய்யும், இது சரி வராது, ஊருபுறம் தெரிஞ்சு போச்சு, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது, அதில் ஒரு ஆள் டபார்னு, அந்த கடையை போய் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், அந்த பிள்ளைய வச்சு நடத்திக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கும்போது, அது எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு மனோஜ். வாழ்க்கையும் கொடுக்க முடியாது, கடையும் கொடுக்க முடியாதா, சரி ரைட் நாங்கள் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா மனோஜுக்கு என்ன செய்யணும்னு தெரில. விஜயாவுக்கும் அந்த காலகட்டத்தில் இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒன்றும் பேச முடியல. அப்போ அந்த கடையை மட்டும் நான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. உடனே வேறு வழி இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. அந்த பிள்ளை பேரில் டாக்குமெண்ட் எழுதிடுறாங்க கடையை கொடுக்குற மாதிரி. கடை போச்சா அப்படின்னு சொல்லி மனோஜ் ஒரு முறை எழுதாரு. ரோகிணியும் வந்து அதில் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. மனோஜ் நீங்கள் பார்த்த பார்வை, உங்கள் ஆசை பார்த்த பார்வை, கடையும் போச்சா அப்படின்னுட்டுருக்காங்க. ஆனால் ரோகிணி மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க தான் அந்த பிளானே பண்ணுறாங்க. அந்த கடை நம்மளுக்கு வரப்போகுது, அந்த பிள்ளைட்ட நம்ம பேரில் எழுதி வாங்கிடுவோம். கேட்டால் மலேசியாவில் உள்ள எங்கள் அப்பா
ஒரு வீட்டை வந்து எனக்கு வர வேண்டிய கொஞ்சம் பங்கை கொடுத்துட்டாங்க, அதில் வச்சு நம்ம கடையை அந்த பொண்ணுகிட்ட வாங்கிட்டேன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. அந்த பிள்ளை மனசுக்குள்ள இருக்கிற பிளான்னு ரோஹிணிக்கு தெரில, இப்படியா இருக்குது. அப்போ சொத்தை வாங்கிடுறாங்க. கடையை அந்த பொண்ணு 2-3 நாள் நடத்துது. உடனே விஜயாட்ட வந்து ரோஹிணி கேட்குறாங்க, ஆண்டி பெரிய பணக்காரியை பற்றி மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்களா, இப்போ என்னாச்சு, எல்லாம் போச்சா? உங்கள் பையனுக்கு என்னது இருக்குது? ஒன்றும் கிடையாது. எனக்காவது பார்லர் வேலை தெரியும், நானாவது ஒரு விசேஷ வீட்டில் செஞ்சு சம்பாத்தியம் பண்ணுவேன். உங்கள் பையனுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டி அப்படிங்கன்னு எப்படி பேசுகிறா அப்படி. பிறகு என்ன ஆண்டி 5 டிகிரி 6 டிகிரி வச்சுருக்காருன்னு வேணால் நீங்கள் வேணால் சொல்லலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் பையன் ஒரு வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்பி அந்த பொண்ணு பார்க்க போகிறாங்க. சூப்பராக நடித்து கடையை வாங்கிட்டேன், கடையும் நடத்திட்டேன், கடையை என்கிட்ட கொடு, உனக்கு வந்து எவ்வளோ வரணும், 1 லட்ச ரூபா தானே வரணும் அப்படிங்கும்போது, என்ன நீ பேசுகிறீங்க, 1 லட்ச ரூபா வரணுமா, என் கடையில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, பொருள் தான் வேணுமா 1 லட்ச ரூபாய்க்கு அப்படிங்கிறாங்க. என்ன மகாராசி ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு கடை என் கடை, கடையை விட்டு கிளம்பு அப்படிங்கும்போது, இல்லை நான் கடையை விட்டு போக மாட்டேன், இது என் புருஷன் கடை அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க ரோகிணி, கடை இப்போ என் கடை அப்படிங்கும்போது, நீ போய் சொன்னு எனக்கு தெரியும், நான் தாங்க இதை அனுப்புனேன் கடதாசி, அதெல்லாம் நான் சொல்லிடுவேன் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த பிளான் போட்டது நீங்கள் தான், கடை எனக்கு வந்துருச்சு சரிதானா, நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, கிளம்பி போயிட்டே இருங்க, அப்படி போக முடியாது அப்படிங்கும்போது அவங்க வேண்டியவங்களாம் வர சொல்லுதாங்க. கிளம்புறீங்களா எப்படி, கடை எங்கள் பொண்ணு பேரில் இருக்குன்றாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன சின்னே தெரில, கடை நம்மளை விட்டு போயிட்டு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சாலும் நானும் அந்த வீட்டில் இருக்க முடியாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றும் புரியாமல் நேராக சிட்டிகிட்டு போய் சொல்லுதாங்க. சிட்டி இந்த மாதிரி கடை வந்து இப்படி அவங்களுக்கு போயிட்டு அப்படிங்கும்போது, ஏன் ரோகிணி இப்படி பண்ணீங்க, ஏன்ட்ட சொல்லியிருக்கலாமே, நான் அதுக்கு ஆளை செட் பண்ணியிருப்பேனே, இல்லைனா வந்து நான் கூட வாங்கியிருப்பேன் ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கும்போது, எனக்கு என்ன செய்யனே தெரில சிட்டி, எப்படியாவது அந்த கடையை மீட்கணும், அந்த கடை என்கிட்ட வந்துச்சுன்னா அந்த வீட்டில் எனக்கு ஒரு மறுவாதி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், அதுக்கு தான் அந்த பிளானே பண்ணேன், கடைசியில் பிளானு சொதப்பிடுச்சு அப்படிங்கும்போது, சரி ரைட் நெருக்கடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நெருக்கடி பண்ணி பார்க்காங்க சிட்டி. என்ன கடையை வந்து ரோகிணி போட்ட பிளானில் நீங்களே வேண்டிங்களா, நீங்களே நடத்திடலான்னு பார்க்கலாம், நான் யார் தெரியுங்களா அப்படிங்கும்போது, அவங்க இன்னொரு ஆள் வர சொல்லுவாங்க. அவங்க சிட்டியோட பெரிய ஆள், அண்ணாச்சி நீங்களா, எப்போ உங்கள் கதைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ரோகிணிங்க பாருங்கள், அவங்க எங்களோட பெரிய ஆள், அவங்ககிட்டலாம் பண்ணவே முடியாது, அதனால் நம்ம வேறு மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ நேராக தினேஷ் கால் பண்ணுறாங்க. தினேஷ் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. தினேஷ் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, அவன் என் ஃப்ரெண்டு தான், உங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டான், இவன் சரியாகவும் ஆகிட்டான், இப்போ அது பிரச்சனை இல்லை, இவனை மாதிரி மூலக்காரன் தான் லைக்கு, ரோகிணி இந்த மாதிரி கடையை இழந்துட்டான், அதை எப்படி மீட்கலாம் அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு வழி இருக்குது, அது கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா சரியாக செலவாகும், இந்த ரோகிணிகிட்ட கொண்டு வர சொல்லுங்கள், ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. 5 லட்சமா, 5 லட்சத்துக்கு என்கிட்ட வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் வந்துச்சுன்னா உங்கள் ஃபர்னிச்சர் கடையை மீட்க வேண்டியது 50 ரூபா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, 5 லட்ச ரூபா குறைஞ்சா ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் போய் அந்த கிராமத்தில் உள்ள அந்த வீட்டை ரொம்ப அவளையாக அந்த வீடை நினச்சிதாங்க, வீடை விற்காங்க ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு. விற்றுட்டு அந்த 5 லட்ச ரூபாயோட மனோஜ் சிட்டி ஆஃபீஸுக்கு வராங்க. சிட்டி ஆஃபீஸில் ஒன்று கொடுக்காங்க. தினேஷ் வந்து வாங்கிட்டு இருங்க வாரேன், இன்னும் ஒரு நாளில் ரோகிணி பேரில் இருக்கும் கடை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த 5 லட்ச ரூபாய் ஆட்டையை போடுறது தான் அவர் பிளானே பண்ணியிருக்காரு. 5 லட்ச ரூபா கொண்டு செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து தினேஷுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவர் அந்த 5 லட்ச ரூபாய் ஆட்டையை போடுறது தானே அவர் பிளானு. இது தெரியாத இந்த சிறுவண்டுகள் கொடுத்து ஏமாந்துட்டுவான். இப்போ கடையில் போய் என்ன செய்யனே தெரில, இவங்க முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடை பயங்கரமாக வியாபாரம் போயிட்டுருக்கு. ஆஃபர் போட்டிருக்காங்க, 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 80% நீங்கள் உங்களுக்கு பொருள் கொடுத்தா போதும், 20% கொடுக்க மாட்டோம். வியாபாரம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு வருது, அவங்களுக்கு பயங்கரமாக வியாபாரம் ஆகுது. மனோஜுக்கு இது கேள்விப்பட்டு ரொம்ப சங்கடப்படுதாரு. நம்ம தேவையில்லாமல் எஸ்எம்எஸ்ன்னு இப்படி ஆயிடுச்சே, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி மொட்டை சந்தை வச்சுட்டு போய் ஐடியா கேட்குறாரு, நான் ஏதாவது பண்ணலாமா வைக்கலாமா அப்படிங்கும்போது, என்னையா பண்ண முடியும், கடை தான் போயிடுச்சே அப்படிங்கும்போது, ஆமாம் கடை போயிடுச்சு, என்ன பண்ணனே தெரில அப்படிங்கிறாங்க. ரைட்டு உன் தம்பி முத்தை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்தை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்போ மீனாவும் முத்து ஒரு காரில் போய்ட்டுருக்காங்க. 2 பேருமே பார்க்குக்கு வராங்க. இங்கே பார்க்கில் உட்காந்துருக்க மொட்டை சந்தோஷம் மனோஜையும் பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்து எஸ்எம்எஸ் மட்டும் தான் அனுப்புனானா, மற்றபடி பார்த்தது இல்லையா, பேசுனது இல்லையா, கடை போயிடுச்சு, இது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்கார், அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம கடையை மீட்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, வேறு வழி கிடையாது, இந்த இவன் வந்து ரூல்ஸ் வாக்கில் கடையை எப்படி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட் நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி அந்த கடையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கணும். அதுபோக அந்த கடை வந்து அப்பா உழைப்பில் ஒரு ஆகப்பட்டது மீனா, கண்டிப்பாக அந்த கடையை மீட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க.
சரிங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிட்ட போய் பேசுகிறாங்க. அவர் சொல்கிறார், ஏம்மா அந்த கடையை மீட்கணும்னா இதெல்லாம் வேணும், அதை கொண்டு வாங்க, கடையை உங்களுக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார், நான் அதுக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மீனா கிளம்பி வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில்? மனோஜ் இழந்த கடையை மீட்க மீனா ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுப்பாங்களா? முயற்சி வெற்றி பெறுமா? அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.